கோவை மண்ணில் இந்த நிகழ்வு நடத்தப்படும் பொழுது அடுத்த கட்ட தலைமுறைக்கு இது நடந்திருக்கிறது என்று எடுத்து சொல்லும் பொழுது ஏளன பேச்சுகள், காவல்துறை அனுமதி மறுப்பு, பொதுமக்கள் இங்கே வருவதற்கு கூட பல இடத்திலே முட்டுக்கட்டைகள், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த உணர்வை இன்னும் உங்களோடு வைத்திருக்கின்றீர்கள். அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் உங்களுடைய பாதத்தை தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லி நான் ஆரம்பித்தேன். அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகள், மேடையின் மீது இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர் காவல்துறையில் பெங்களூர் சவுத்தில் டெபுட்டி கமிஷனராக பணிபுரியும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனாக நம்முடைய அலுவலகத்துக்கு வருவாங்க. பர்மிஷன் கேட்டு வருவார், போராட்டம் நடத்த வேண்டும் என்று வருவார். அலுவலகத்திற்கு வந்து மக்களோடு மக்களாக இருந்து காவல்துறையிடம் பல நேரம் சண்டை போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை எப்பொழுதும் விட்டு கொடுக்காத ஒரு இளைஞனாக நான் பார்த்த தேஜஸ்வி சூர்யா, அதன் பிறகு அதே இடத்துல ஒரு இளைய எம்பியாக பெங்களூர் தெற்கு தொகுதியில் 2019 அந்த மக்களுடைய ஆதரவை எல்லாம் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக 2024 மறுபடியும் மக்களுடைய ஆதரவை பெற்று இன்னும் அதிகமாக வித்தியாசத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக, அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெருமையான விஷயம், இன்றும் ஒரு மாதத்தில் தமிழகத்தினுடைய மாப்பிள்ளையாக ஆக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்களே, அவருக்கு மார்ச் மாதத்தில் சென்னையை சார்ந்த அன்பு சகோதரி தமிழர் அவரோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பெங்களூரில் நடக்க இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் இதே மேடையில் அவருக்கு இந்த வாழ்த்தையும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் காளேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், தமிழகத்தில் இந்து எழுச்சி சாத்தியமா? வீரதுறவி ஐயா அது சாத்தியம் என்பதை நிரூபணம் செய்துவிட்டு ஆண்டவரோடு இருக்கின்றார். இன்னைக்கு அவருடைய வழித்தோன்றலாக வந்து சென்னிமலையிலே பிரச்சனையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மிக முக்கிய குரலாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து வீதியிலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுடைய பணிக்கு நான் தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றி கடனும் நான் இந்த மேடையிலே செலுத்துகின்றேன். 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு 234 எம்எல்ஏக்கள் கொடுங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை போல எம்எல்ஏக்கள் பணி செய்வார்கள் என்று சொல்லும் அளவுக்கு, கோயம்புத்தூர் சவுத் பிஜேபி எம்எல்ஏ மாடல் என்று சொல்லும் அளவுக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி, அவருக்காக அல்ல, இந்த கட்சிக்காக அல்ல, இந்த கலாச்சாரத்திற்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெறும் பொழுது எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்து காட்ட முடியும் என்பது இடைவெறாத அவருடைய அமைப்பு பணி. அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியுடைய தலைவியாக கடுமையான பணி, முழுமையான பணி. அதோடு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து எல்லா இடத்திலும் திறம்பட செயல்பட்டுக் கொள்ளக்கூடிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, அல்லுமா தீவிரவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களை ஏதோ பெரோல்ல விட்டுறலாம், அண்ணா ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் விழா விட்டுறலாம் என்று யோசிக்கும் பொழுது அதை ரகு மனோகர் ஐயாவோடு சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே தடுத்து நிறுத்தி, அதன் பிறகு உச்சநீதிமன்றம் அண்ணன் யோகேஸ்வரன் அவர்களோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று அங்கேயும் தடுத்து நிறுத்திய அண்ணன் ஸ்ரீதர் மூர்த்தி அவர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ரமேஷ் குமார் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், மொழிபெயர்ப்பு நடத்திய அருமை சகோதரர் வசந்தராஜ் அவர்கள், இங்கு இருக்கக்கூடிய RSS பேரியக்கத்தினுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரச்சாரங்களாக இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று பணி செய்யக்கூடிய நம்முடைய முன்னோர்கள், பரிவார் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் AP முருகானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் ப்ரொஃபசர் கணேசபோபதி ஐயா அவர்கள், இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர், ஆனால் 1998 குண்டு வெடிப்பில் நேரடியாக பாதிக்கப்பட்டு கோமாவிட பல மாதங்கள் இருந்து இந்த வயதிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்கள், இதே இடத்திற்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா 2024 அந்த ரோட் ஷோவை எல்லாம் முடித்துக்கொண்டு கடைசியாக வந்த இடம் இது. இதே இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் உயிரிழந்த 58 ஜீவன்களுக்கு இதே இடத்துல மரியாதை செலுத்தினாங்க. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகளோ இயக்கங்களோ இதுல 2 முஸ்லீம் இருக்காங்க, அதனால மோடி ஐயா அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. 58
தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு எந்த குற்றமும் செய்யாமல் தப்பான நேரத்தை தவறான இடத்துல நின்று தன்னுடைய உயிரை இழந்த அப்பாவிகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த இடத்துல நின்று மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துக்கு ஒரு சங்கல்பம் இருக்குங்க ஐயா, சக்தி இருக்கு. ஒரு ஆண்டும் 1000 மக்கள் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரே உணர்வோடு ஒரே விஷயத்தை பேசும் பொழுது அந்த மண்ணுக்கு நிச்சயமாக ஒரு சங்கல்பமும் சக்தியும் இருக்கும். அதுதான் ஒரு தாமரை இங்கே மலர வைத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த சங்கல்பமும் இங்கு இருக்கக்கூடிய சக்தியும் வருகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் தாமரையை மலர வைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லோரையும் வெற்றி பெற செய்யும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் நேரடியாக இதை பார்த்தவர்கள். 1998 10ஆம் வகுப்புல ஒரு மாணவனாக இருந்தவன் நான். அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் உட்பட பேசிய ஒரு தலைவரும் கூட நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள், பார்த்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கையே அந்த சம்பவம் மாட்டி இருக்கிறது. நண்பர்களை இழந்திருக்கின்றார்கள், உறவினர்களை இழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வடு என்பது ஆறாத ஒரு வடு. ஆனால் நான் ஒரு சிறிய மனிதனாக இந்த நிகழ்வை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு கோயம்புத்தூர் கல்லூரியிலே 5 ஆண்டு காலம் இங்கே பொறியியல் படிக்க வந்த பொழுது முதலாக இந்த அளவுக்கு கோயம்புத்தூரிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு 1998 பிப்ரவரி 14 நடந்திருக்கிறது என்பதை இங்கு வந்த பிறகு 4 ஆண்டுக்கு பிறகு 2002 உணர்ந்தவன் நான். அதை கூர்மையாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கருத்தை தெளிவாக இங்கே பதிவு செய்ய முடியும். ஒரு அரசியல்வாதி மகளுடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு கவர்னன்ஸ் ஆட்சி பீடத்தில் அமரும் பொழுது அந்த அரசியல்வாதியை பொறுத்தவரை சில விஷயத்தை தெய்வ தட்சணம் இல்லாமல் இருக்க வேண்டும். தெய்வ தட்சணம் முதல் விஷயம் என்பது மக்களுடைய உயிர். மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய ஒரு மனிதனுடைய முதல் கடமை. மக்களுடைய உடைமையை காப்பாற்ற வேண்டியது 2வது கடமை. இந்த 2 கடமையும் செய்த பிறகு வேறு எந்த கடமையா இருந்தால் செய்யலாம். ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பார்க்கிறோம், மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 10 ஆண்டு காலமாக எத்தனை குண்டு வெடிப்பு நடந்தது? 2014 இருந்து 25 வரை இன்னும் பாருங்க, நம்முடைய நாடு பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது சாதாரணமா நடக்கலீங்க. அதே காவல்துறை அதிகாரிகள், அதே NSA, அதே ரா, அதே IB, நமக்கு பயிர் செய்யக்கூடிய அதே அதிகாரிகள். ஆனா என்ன மாறிச்சு நாங்க ஐயா? மேலே உட்காரக்கூடிய மனிதன் மட்டும் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் வந்து பீடத்திலே அமர்ந்தார். தனக்கு இடப்பட்ட 2 வேலைகளை முக்கியமாக எடுத்தார். ஒன்று மக்களுடைய உயிர், 2வது மக்களுடைய உடைமை. இந்த மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த மதமாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், பாரதத்தினுடைய வரைபடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு உயிரையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சாதாரணமா இல்லைங்க. நீங்க யோசிச்சு பார், ஒரு ரஃபேல் விமானத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராடி வாங்கணும். ரஃபேல் விமானத்தை வாங்குதலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. ரஃபேல் விமானத்தை வாங்கக்கூடாதுங்க. அது போன்ற ஒரு விமானம் வந்தால் அப்பத்தாங்க புல்வாமா நடத்த முடியும். விமானம் இருந்தால் மட்டும்தான் உள்ள பூந்து வெளியே வர முடியுங்க. அதற்கு அது தேவைப்படும். எதிரி நாட்டுக்கு தெரியும், இந்த ஊருக்குள் ஒரு தீவிரவாதி வச்சு ஒரு ஸ்லீப்பர் செல்லா பல ஆண்டுகள் உருவாக்கி ஒரு குண்டு வச்சு அப்பாவி உயிரை எடுத்தால் அவங்க கிட்ட படை பலன் இருக்கு. தெய்வ தட்சணம் இல்லாம நம்முடைய நாட்டுக்குள்ள புகுந்து நம்மை இல்லாத இடமாக ஆக்கிவிடுவார் என்கின்ற பயம் வேண்டும் என்றால் நம்ம கிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கணும். நம்முடைய ஆட்சியில NDAல 2014 இருந்து அதிக முக்கியத்துவம் நாம் கொடுத்தது நம்முடைய செக்யூரிட்டிங்க ஐயா, நம்முடைய பாதுகாப்பு. உலகத்தில் நம்முடைய நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இல்லை நல்லா இருக்கு, நாளைக்கு என்ன யாருக்கும் தெரியாதுங்க. ஆனால் அரசில் இருப்பவருடைய கடமை இருமுனை தாக்குதல் இந்த நாட்டிற்கு வந்தாலும் கூட அதை சமாளித்து பாரத நாடு நிற்கும் என்பதற்காக ஒரு செங்கு நம்முடைய பாதுகாப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமர். ரஃபேல் ஆரம்பி இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. 1008 விஷயங்கள் பேசினாலும் பிரதமர் ட்ரம்ப் கேட்கிறது F-35 விமானம் எனக்கு வேணும்னு கேட்கிறார். நேற்று பெங்களூர் ஏரோ ஷோல சுக்கா 57 விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. சகோதரர் தேஜஸ்வி சூர்யா நேற்று ஒரு ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட்ல பறந்தார், HTT ஏர்கிராஃப்ட்ல. அவரும் பறந்து அந்த விமானம் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அந்த ட்ரெய்னர் ஏர்கிராஃப்டை நாம் உருவாக்கினோம் என்பதற்காக அந்த விமானத்தில் பறந்தார். போன ஆண்டு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் தேஜஸ் விமானத்தில் அதே பெங்களூர் ஏரோ ஷோல பறந்தார். இன்னைக்கு அந்த சுக்காய் 57 என்கின்ற விமானம்
3.5 மணி நேரத்தில் மாஸ்கோவில் கிளம்பி எங்கேயும் தரையிறக்காம நேரா வந்து பெங்களூர்ல தரையிறக்கம். ரஷ்யாட்ட பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விமானத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று. நமக்கு அந்த விமானம் வேண்டும். இன்று சுக்காய் 57 வாங்குவதா F-35 வாங்குவதா என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பிரான்சில் இருந்தார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பிரான்ஸ்ல முக்கியமாக அவர்களிடம் நாம் வாங்கியது ஸ்கார்பின் சப்மரின் நீர்மூழ்கி கப்பல்ல உலகத்தில் தலை சிறந்த ஸ்கார்பின் நமக்கு வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை போட்டு அங்கிருந்து வாங்கி இருக்கின்றோம்.